மிடில் கிளாஸ்ல இருந்து நீங்க ரிச்சா மாறணும் அப்படின்னா இந்த 7 நிலைகளை கடந்தே ஆகணும். அந்த 7 லெவல் என்னன்னு நான் இப்ப ரிவர்ஸ்ல சொல்றேன். லெவல் 7 EMI is less than 50% of your salary. அதாவது உங்க சம்பளத்துல ஒரு 50% சம்பளம் இஎம்ஐக்கே போயிருச்சு. உங்களுக்கு சம்பளமே 30,000, அதுல 15,000 இஎம்ஐக்கே போயிருச்சு அப்படின்னா நீங்க லெவல் 7 கடைசி லெவல்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். லெவல் 6 ஹேவ் அ ஹெல்த் இன்சூரன்ஸ். உங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீடு எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க லெவல் 6ல இருக்கீங்கன்னு அர்த்தம். லெவல் 5 கிரெடிட் ஸ்கோர் அபவ் 750. உங்களோட சிவில் ஸ்கோர் 750க்கு மேலேயாவது இருக்கணும். இந்தியாவில் உள்ள 65% மக்களுக்கு 750க்கு கீழே தான் சிவில் ஸ்கோரே இருக்காம். லெவல் 4 எமர்ஜென்சி ஃபண்ட். இப்போ உங்களுக்கு மாசம் எவ்வளவு சம்பளமோ அதே மாதிரி 3 மாச சம்பளத்தை எமர்ஜென்சி ஃபண்டா எப்போதும் உங்க அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு மாசம் 30,000 தான் சம்பளமா, அப்போ ஒரு 90,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல கேஷா இருந்தது அப்படின்னா நீங்க லெவல் 4ல இருக்கீங்க. லெவல் 3 இன்வெஸ்டிங் ஃபார் ரிட்டையர்மெண்ட். லெவல் 3ல நான் மேல சொன்ன எல்லாமே இருக்கணும். அது போக மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு எடுத்து வைக்கிறீங்க. அடுத்த 15 வருஷத்துக்கு அந்த தொகையை தொடவே மாட்டீங்க அப்படின்னா நீங்க லெவல் 3 வந்துட்டீங்கன்னு அர்த்தம். லெவல் 2 மல்டிபிள் இன்கம் சோர்சஸ். நீங்க ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இல்லாம 2-3 இடத்துல இருந்து உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நீங்க லெவல் 2ல இருக்கீங்க. லெவல் 1 நோ டெப்ட். நான் மேல சொன்ன எல்லாமே பண்ணிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த கடனும் இல்லை அப்படின்னா நீங்க லெவல் 1ல இருக்கீங்க. இப்ப நீங்க எந்த லெவல்னு கமெண்ட்ல சொல்லுங்க.